Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பெண்ணை மானபங்கப்படுத்தி வழிப்பறி செய்த வழக்கில் விசிக பிரமுகர் சிக்கினர். குமாரமங்கலம் தச்சன் தெருவை சேர்ந்த விசிக பிரமுகர் ராஜராஜன் அதே கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதுடன் ஆபாசமாக பேசியுள்ளார். மேலும் அந்த பெண்ணை கீழே தள்ளியதுடன் வீச்செருவாளை வைத்து பெண்ணின் பின்பக்க காலில் தாக்கி 1000 ரூபாய் பணம் மற்றும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் ஆகியவற்றையும் பறித்துச் சென்றார். இதுகுறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் ராஜராஜன் பிடிப்பட்ட நிலையில் அவரிடமிருந்த வீச்செருவாள், இரும்பு கம்பி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் மக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். விவசாயிகள் விரோத ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் அணையில் தண்ணீர் திறந்தும் கடைமடை வரை பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காத நிலை உள்ளதாக திருவாரூர் விவசாயிகள் விரக்தியுடன் கூறுகின்றனர். திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதிகள் கடைக்கோடி டெல்டா பகுதியாக இருப்பதால் ஆற்றுப்பாசனத்தை நம்பியே விவசாயம் உள்ளது. இந்த நிலையில் முள்ளியாறு, வளவனாறு, பாமணியாறு, கோரையாறு, அரிச்சந்திரா ஆறு, அடப்பாறு, அதன் கிளை ஆறுகள், வாய்க்கால்கள் அனைத்தும் ஆகாய தாமரை, கோரை, கருவேல முட்கள் மண்டியுள்ளது. இதனால் அணை நீர் கடைமடை வரை செல்ல தடையுள்ளது. இந்த நிலையில் தும்பை விட்டு வாளை பிடிப்பது போல் ஓரிரு இடங்களில் மட்டும் ஜேசிபி கொண்டு தூர்வாருவது போல் விடிய அரசு போக்கு காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த அரசாங்க நோனாளப்படியாளருக்கு வேலையும் தராம மெத்தனமாக 3 மாசம் படுத்து கிடந்துட்டு இன்னைக்கு மேட்டூர்ல போய் தண்ணி திறந்து வச்சுட்டு இன்னைக்கு கல்லணையில் தண்ணி திறந்து வச்ச பிறகு தண்ணி வந்த பிறகு அரசாங்கத்துல மிஷினை வச்சு அல்றதுல என்ன எப்படி சாத்தியம்னு தெரியல. அது அவங்க ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை தான் நாங்களும் பண்ணணும், நாங்களும் அடிச்சோங்கிற சொல்றதுக்கான ஒரு ஏமாற்று வேலையை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மக்களுக்கு பயன் தருகிற காலத்தில் பண்ணாத விஷயங்கள் வந்து மக்களுக்கு பயன்படாது. இந்த பகுதியில தண்ணி திறப்பதை அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சும் கூட வெங்காய தாமரை, காட்டாமணுக்கு கூடுதலாக பரவி இருக்கிறது. இதனால் தண்ணீர் தேங்கி ஆங்காங்கு தேங்கி ரொம்ப சங்கடத்தில் ஏற்படுகிறது. ஆகவே சர்க்கார் ஒரு கவனத்தில் எடுத்து ஒரு போர்க்கால அடிப்படையிலாவது இதை சீர் செய்யணுங்கிறது கிராம மக்கள் வேண்டுகோள்.